தோழமை உறவுகளுக்கு வணக்கம். தாவேக அரசு மேல ஒரு 5 கத்தி தொங்கிட்டு இருக்கு. இத முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்படி சமாளிக்க போறாரு? அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் முதல் வாரத்துல விஜய் அவர்களுக்கு கடும் நெருக்கடி இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இதுல பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அரசியல் இருந்து நான் ஓய்வு பெற போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. சிஜேபி புரொட்டஸ்ட்னால மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு பதவி விலகி இருக்காரு. இத பத்தி விரிவா நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். முதல்ல சிஜேபி புரொட்டஸ்ட், கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி, இந்த அமைப்பு நடத்தின ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு தான் இந்த போராட்டங்கள் மூலியமா நாம விரிவா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்னா என்ன? அது என்ன பெரிய கட்சியா? அதுல இருக்க ஆளுங்கள்லாம் ரொம்ப பெரிய பிரபலங்களா, அரசியல் அனுபவம் உள்ளவங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. உச்ச நீதிமன்ற நீதிபதி வேலையில்லா இந்தியர்கள் இந்தியாவில் வேலையில்லாத இளைஞர்கள் கரப்பாம்பூச்சி போல ஒட்டுண்ணி போல இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு போற போக்குல ஒரு நையாண்டி பண்ணியிருக்காரு. இத ஒரு பிடியா பிடிச்சு கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் இப்படி நிறைய சமூக வலைதளங்கள்ல பக்கங்களை உண்டு பண்றாங்க, பேஜ்களை உண்டு பண்றாங்க. இந்த பேஜை நிறைய இளைஞர்கள் ஃபாலோ பண்றாங்க, அதை பேன் பண்றாங்க, அதை நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. எல்லா இளைஞர்களும் அந்த பேஜ்ல ஜாயின் பண்ணி ஒரு லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ஜாயின் பண்ணி இன்னைக்கு அவங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டத்துல வெற்றியும் பெற்றிருக்காங்க. இதுல இருந்து தமிழகத்துல மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க இளைஞர்கள் கையில் எடுக்கிற போராட்டம் அது என்னைக்குமே தோல்வி அடையாது. ஒரு நேர்மையான போராட்டம், நியாயமான கோரிக்கைக்கான ஒரு போராட்டம் தோல்வி அடையாது அப்படின்னு இந்த போராட்டம் மூலியமா தெரிஞ்சுது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்துலதான் இந்த போராட்டம் ஸ்டார்ட் பண்ணிச்சு. டெல்லி ஜந்தர் மந்தர்ல கடந்த சில நாட்கள் நடந்த இந்த போராட்டத்துக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சாங்க. தமிழகத்துல அதுக்கு ஆதரவு தெரிவிச்சும் நீட்டை ரத்து பண்ண கோரியும் போராட்டங்கள் நடந்துட்டு வருது. தமிழக இளைஞர்களும் போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு வராங்க. தமிழக அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் அந்த போராட்டத்தை சப்போர்ட் பண்றாங்க. இதுல தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். நீட் கசிவு விவகாரத்துல முறைகேடு நடந்திருக்கு. இதுல தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். அது மட்டும் இல்லாம நீட் தேர்வுனால உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்கணும். இப்படி உள்ளிட்ட ஒரு 3 கோரிக்கைகளை கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி வச்சாங்க. அது நிறைவேறுச்சு. பிரதான கோரிக்கையா எல்லாமே நிறைவேறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. தமிழகத்துல போராட்டம் வாபஸ் வாங்கிக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்துல போராட்டம் வாபஸ் வாங்கல. ஏன்னா டெல்லியில போராடினது ஃபேர்னிட், இதுல எங்களுக்கு முறைகேடு நடந்திருக்கு, இது எங்களுக்கு நீட்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போராடினாங்க. அதனால அவங்களுக்கு அங்க ஒரு நீதி கிடைச்சது. அதனால அந்த போராட்டத்தை வாபஸ் பண்ணாங்க. ஆனா தமிழகத்துல நீட் தேர்வு ஒரு 10 ஆண்டுகள் இருக்கும். 10 ஆண்டுகள்ல இருந்து நீட் தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீட் எங்களுக்கு வேண்டாம், நீட்டை எங்களுக்கு ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போராட்டங்கள் ஸ்டார்ட் பண்ணிச்சு. இப்போ வரைக்கும் நீட் தேர்வு ரத்து தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக இளைஞர்களும் தமிழக மக்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சிஜேபி போராட்டத்தை வாபஸ் வாங்கின மாதிரி நாங்க வாபஸ் வாங்க மாட்டோம். எங்களுக்கு நீட் தேர்வு ரத்து அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தாதான் நாங்க எங்களோட போராட்டத்தை வாபஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக இளைஞர்களும் மாணவர்களும் போராடிட்டு இருக்காங்க. இந்த நொடி முதல்ல போராடிட்டு தான் இருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே சந்திச்சு போயிட்டு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. டெல்லியில போராட்டத்தை வாபஸ் வாங்குறாங்க. தர்மேந்திர பிரதான் பதவி விலகுறாரு. அங்க முடிஞ்சு இங்க பார்த்து தமிழகத்துல பார்த்தோம்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பாலன் இல்லத்துல போராட்டம் நடக்கிற சிபிஐ அலுவலகமான பாலன் இல்லத்துல மக்களை சந்திச்சு மாணவர்களை சந்திச்சு தாவேக அரசு உங்க கூட இருக்கும், நீங்க உங்களோட ப்ரொட்டஸ்டை நீங்க பண்ணுங்க, காவல்துறை உங்களுக்கு எந்த ஒரு அடக்குமுறையும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிச்சுட்டு போறாரு. அவருக்கு நிறைய எதிர்ப்பு குரல் நிறைய எதிர்ப்பு பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கத்துனாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா அவங்களும் பார்க்கலன்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்சோம். அவங்களும் பார்த்துட்டாங்க. இப்போ தமிழகத்துல நீட் தேர்வு எங்களுக்கு ரத்து பண்ணணும் அல்லது தமிழகத்துக்கு மட்டுமாச்சும் நீட் விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும்
இந்த ஒரு பரபரப்பான அரசியல் சூழல்ல வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் நான் வந்து அரசியல் இருந்து துறவரம் மேற்கொள்ள போறேன், அரசியல் இருந்து ஓய்வு பெற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு வந்து 88வது பிறந்த நாள் வந்து கொண்டாடினாங்க, கோலாகலமா கொண்டாடினாங்க. அன்புமணி ராமதாஸ், அவங்க மனைவி சௌமியா அன்புமணி, இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடினாங்க. அந்த பிறந்தநாள் விழாவில் ராமதாஸ் ஐயா என்ன பேசியிருக்காருன்னா, நான் இனிமே வந்து அரசியல் பேச மாட்டேன், அரசியல் பத்தி எந்த வழிகாட்டலும் கொடுக்க மாட்டேன், அரசியல் வந்து நான் ஓய்வு பெற போறேன், அரசியல் வந்து எனக்கு வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், அதனால உடல்நலம் கருதி நான் வந்து எதுவுமே பண்ண போறது இல்லை, இனிமே என்னுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான், அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவருடைய துணைவியாரும் இனிமே பாமகவை பார்த்துப்பாங்க, அரசியல் பத்தி பேசுவாங்க, எல்லாமே இனிமே என் பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை ஒப்படைச்சிட்டாரு. அப்பா மகனுக்கிடையே என்னென்ன மாதிரியான பிரச்சனை வந்துச்சு, ஏன் பிரச்சனை வந்துச்சு, இந்த பிரச்சனை எல்லாம் ரெண்டு பேரும் ஒன்னா அடிச்சு பிடிச்சி இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லயே நிறைய காணொலிகளை வந்து நம்ம பதிவிட்டு இருப்போம். இன்னைக்கு அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒரு சுமூகமான ஒரு தீர்வா இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. அன்பு ராமதாஸ் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா அவருக்கும் வயசாகிச்சு, அவரும் எதுவுமே பண்ண முடியல, அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆகுது. அதனால அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழிநடத்துறது பாமகவுக்கு இன்னமும் ஒரு நல்ல காலமா தான். அன்புமணி அவர்கள் டேக் ஓவர் பண்ணி எங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்ப பார்க்க வேண்டிய முதல் விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, தாவேக அரசு பொறுப்பேற்றதுல இருந்து அன்புமணி அவர்கள் வந்து தாவேக அரசை வந்து ரொம்பவே அடிக்கல, ரொம்பவே விமர்சனம் வைக்கல, லைட்டா அங்கங்க மேலோட்டமா வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா தாவேக அரசுல சிபிஐ, சிபிஐஎம் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து விஜய்க்கு குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் வந்து பேசிக்கிட்டு வராங்க. ஒருவேளை விஜய் அவர்கள் தமிழக அமைச்சரவையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி, தமிழக அமைச்சரவையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி அமைச்சர் இவங்கெல்லாம் மாத்திட்டு ஒரு சில புது முகங்களை போட்டு சௌமியா அன்புமணி அவர்களையும் பாமக வந்து உள்ள கூப்பிட்டுட்டு சிபிஐ இவங்கெல்லாம் வேணாப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிவிட்டு இவங்களை சேர்த்துக்கிட்டு அமைச்சரவையை உண்டு பண்ணி ஒரு கூட்டணி அமைக்க போறாரா அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுது அரசியல் வட்டாரத்துல.